பொதுவா ஒரு புதிய கண்ட்ரிக்கு விசிட் பண்றேன்டா, அந்த ட்ரிப்ப ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன். இந்த ரொமேனியா ட்ரிப்புக்கு நாங்க பெருசா பிளான் எதுவும் பண்ணியிருக்கல. நாங்க ட்ராவல் பண்றதுக்கு 5 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணோம். அதே மாரி Airbnb மத்த டூர்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட் தான் புக் பண்ணோம். ஸ்டாக்ஹோம்லேருந்து எங்களுக்கு மார்னிங் 8:30க்கு மாரி ஃப்ளைட் இருந்தது. ஹோம்ஸ் கவுஸ்டா ஏர்போர்ட்ல இருந்து தான் நான் ட்ராவல் பண்ண வேணும். ஸோ வீட்ல இருந்து கார்ல ட்ராவல் பண்ணி, அங்க லாங் டைம் பார்க்கிங்ல கார போட்டு தான் நாங்க எங்க ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டாக்ஹோம்லேருந்து ரொமேனியா ட்ராவல் டைம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ளைட் டைம். ஸோ ரொமேனியன் டைம் 12:30க்கால ரீச் ஆகிட்டோம். ஸ்டாக்ஹோம்லேருந்து ஒரு 1 ஹவர் ஹெட்ல தான் இருக்குது ரொமேனியன் டைம். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது எக்ஸிட்டி கிட்டவே சிட்டிக்கு வர ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன்ல கியோஸ்க்ல டிக்கெட் எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவல்ல புக்காரெஸ்ட் நோர்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஆக்சுவலா நாங்க புக்காரெஸ்ட் நோர்த் ஸ்டேஷனுக்கு வரும்போது எங்களுக்கே டவுட்டா இருந்தது, இது யூரோப்பா இல்லது சவுத் ஏஷியன் கண்ட்ரியாண்டு. ஏன்டா இது பெருசா கிளீன் எதுவும் இல்ல. ஒரு சவுத் ஏஷியன் வைப்ஸ்ல தான் இருந்தது இந்த ஸ்டேஷன். புக்காரெஸ்ட்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிறதால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் எடுப்போம்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். பொதுவா யூரோப்ல மெயின் ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் இருக்கு. மெஷின் அல்லது இன்ஃபர்மேஷன் சென்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு வாங்கக்கூடியதா இருக்கு. டிக்கெட் மெஷினை தேடி சுத்திட்டு இருந்தபோது நிறைய பேர் பேசி பார்த்தோம். பொதுவா யாருமே இங்கிலீஷ் பேசுறாங்க இல்ல. ஸோ இது ரொம்ப கஷ்டமாயிடுது எங்களுக்கு டிக்கெட் எடுக்கவே. கடைசியில ஒரு சின்ன ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று கண்டுபிடிச்சு அங்கிருந்து எங்களுக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் பேசி 24 ஹவர்ஸ் டிக்கெட் எடுத்தோம். இந்த ஒரு 4 டிக்கெட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேஷன் கிட்ட இருந்த கடையில் லஞ்சே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் புக் பண்ணியிருந்த Airbnb வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம்.